நம்ம யாருக்காவது அன்பளிப்பு கொடுத்தா விலை உயர்ந்த அன்பளிப்புகளை கொடுக்கக்கூடாது. விலை உயர்ந்துட்டாலே அது அன்பளிப்பு கிடையாது, கடன் ஆகிடும். திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கணவன் மனைவி கூட வாழ்கிற வரைக்கும் அன்பளிப்புகளை ஒரு கணவன் தன் மனைவிக்கு விலை உயர்ந்த ஒரு நகையை வாங்கி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. தெரியாத அவங்க வாழ்க்கையில் விவாகரத்துன்னு ஒன்று வரும்போது, நான் போட்ட நகையை எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்பான். அதனால் என்றைக்கும் மனைவிக்கே விலை உயர்ந்த ஒரு பொருளை அன்பளிப்பாக கொடுக்கும்போது, விவாகரத்துன்னு வரும்போது கொடுத்ததை திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. வரதட்சணைன்னு பெண் வீட்டார் என்ன பண்ணியிருப்பாங்க, மகளுக்கு நகை போட்டிருப்பாங்க. அந்த நகையை எடுத்து அந்த கணவன் செலவழிக்கிறான்னு வைங்க, அவங்களுக்குள்ளே ஏதாவது விவாகரத்து வந்துச்சுன்னா, எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் போட்ட நகையெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படிம்பாங்க. அதனால் அன்பளிப்பாக என்றைக்குமே விலை உயர்ந்ததை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது கடன், அது திருப்பி கேட்கப்படும். சொல்லி காமிப்பாங்க. விலை உயர்ந்ததை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சொல்லி காமிப்பாங்க. நான் இந்த மாதிரி கொடுத்தேன், இந்த மாதிரி விலை உயர்ந்ததை கொடுத்தேன், அதுபோல் எதிர்பார்க்கவும் ஆரம்பிப்பாங்க. நீங்கள் 100 ரூபாய்க்கு அன்பளிப்பு, 100 ரூபாய் 200 ரூபாய் இந்த மாதிரி விலை குறைந்ததை கொடுத்தா தான் உங்களுக்கு அது மறந்து போகும். நாங்கள் இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படிங்கிற திருப்பி கேட்கவும் மாட்டாங்க. அதனால் நீங்கள் விலை உயர்ந்ததை கொடுக்கும்போது விலை உயர்ந்த அன்பளிப்பை திரும்ப எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் உங்கள் நண்பருக்கு விலை உயர்ந்த ஒரு கடிகாரத்தை பரிசளிக்கிறீங்கன்னு வைங்க, அந்த கடிகாரத்தோட மதிப்பு 5000ன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதே நண்பர் உங்களுக்கு ஏதாவது கிஃப்டாக கொடுக்கும்போது அதே அளவுக்கு மதிப்புள்ள ஒரு பொருளை தான் நீங்கள் பரிசாக எதிர்பார்ப்பீங்க, அன்பளிப்பாக எதிர்பார்ப்பீங்க. ஆக இது ஒரு கடன் தான். நீங்கள் 100 ரூபாய்க்கு கொடுத்தாலும் அன்பளிப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அதே ஒரு நண்பருக்கு நீங்கள் 100 ரூபாய்க்கு அன்பளிப்பு கொடுத்தாலும் உங்களுக்குன்னு ஒரு விழா வரும்போது உங்கள் நண்பர் அதே மாதிரி ஒரு 100 200ல் அன்பளிப்பு கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. என்ன கொடுக்குறீங்களோ அது நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அப்படி இருக்கும். விலை உயர்ந்ததை கொடுக்கும்போது அவங்க விலை உயர்ந்ததை நமக்கு தரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் 5000 ரூபாய்க்கு நீங்கள் அன்பளிப்பு உங்கள் நண்பருக்கு கொடுக்குறீங்கன்னா, உங்கள் நண்பர் 1000 ரூபாயில் அன்பளிப்பு திருப்ப கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. நான் செஞ்சது உனக்கு 5000 ரூபாய், ஆனால் நீ எனக்கு செஞ்சது வெறும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி காட்டுவீங்க. அதனால் எப்போவுமே ஒரு அன்பளிப்புங்கிறது எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் இதுக்கெல்லாம் இடமில்லாத வகையில் அது கடனாகவும் இருக்கக்கூடாது, திருப்பி கேட்கும்படியாகவும் இருக்கக்கூடாது. விலை உயர்ந்ததை கொடுக்கும்போது திருப்பி கேட்பாங்க, நான் கொடுத்தது திருப்பி கேட்பாங்க, அது அசிங்கம். அதனால் நீங்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் இதுக்குள்ளே தான் உங்கள் அன்பளிப்பே இருக்கணும். அதிகபட்சம் போனால் 500 ரூபாயை தாண்டக்கூடாது. 500 ரூபாய்க்கு அதிகமாக எந்த அன்பளிப்பையும் கொடுக்காதீங்க. ஏன்னா அது அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்தது திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால் எப்போவுமே அன்பளிப்புன்னா என்ன தெரியுமா, குறைந்த செலவில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கொடுத்ததை மறந்துடணும். நீங்கள் கொடுத்ததை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா, எப்போ விலை உயர்ந்ததை கொடுக்கும்போது தான் அதை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. குறைவான விலையில் ஒரு அன்பளிப்பை கொடுக்கும்போது நீங்கள் கொடுத்ததை மறந்துடுவீங்க. அதனால் அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா அது அன்பளிப்பு கிடையாது, அது கடன். அளவுக்கு அதிகமான விலையில் நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க அன்பளிப்பானா திருப்பி கேட்பாங்க. ஒரு கணவன் மனைவி உறவாக இருந்தால் கூட திருப்பி. அதனால் குறைந்த விலையில் அன்பளிப்புகளை கொடுங்க, அதற்கு பேர் தான் அன்பளிப்பு.